ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். ஈவினிங் சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. எப்போ ஒரே மாதிரி ஸ்நாக் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பப்போ இந்த ஸ்நாக்கை செஞ்சு தர சொல்லியும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. வாங்க இப்போ ப்ரெட்டு முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீளமாக நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலோடைய பச்சை மணம் போகணும். அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறட்டும். பிரெட் துண்டுகள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய ப்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி மடித்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ப்ரெட்டாக நார்மல் ப்ரெட்டாக இருக்கிறதுனால நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணும் போது இது கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் பீஸ் வந்து. அதனால் நான் வந்து இப்படியே முழு ப்ரெட்டுமே நான் வந்து எடுத்துக்க போகிறேன். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறது, அப்புறம் முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எவ்வளோ ப்ரெட் வேணுமோ அதுக்கேற்றது போல் எடுத்துக்கோங்க ப்ரெட் துண்டுகளை. இந்த மாதிரி 4 பக்கமும் ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது 3 முட்டைகள் வந்து வேக வச்சு மேலே ஓடு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, எத்தனை பீஸ் வேணுமோ ஒரு முட்டையில் அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 பீஸ் போட போகிறேன். இப்போ முட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வேறு எந்த மாவும் எடுக்காதீங்க, மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை மைதா இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. மைதாலாம் நம்ம பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாக ஒட்டும், ஓரங்கள் வந்து பிரியாமல் இருக்கும். உள்ளேருந்து மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பீஸ் வந்து ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச வெங்காயமும் ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக மசால் வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச முட்டையை வந்து ஒரு துண்டு இப்படி வச்சுடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த ஓரங்களில் ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இன்னொரு ப்ரெட் துண்டு எடுத்து இப்படி மேலே வச்சு நல்லா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தண்ணி தொட்டு கூட நல்லா ஓரங்களை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஓரங்களை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன். பசும்பால் இல்லை பாக்கெட் பால் எது வேணால் எடுத்துக்கிட்டு தண்ணி சேர்க்காமல் பாலை நல்லா காய வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 50 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். முட்டையோட பாலை சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சர்க்கரையை கூட நீங்கள் போட்டு பீட் பண்ணிக்கலாம். உள்ள ப்ரெட்டுக்குள்ளே காரம் முட்டை வந்து இருக்கும், மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை கூட நீங்கள் போட்டு பீட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் பால் முட்டையை மட்டும் நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன் நல்லா. பால் முட்டை ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பேன், அப்படி இல்லைன்னா தோசைக்கல் கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பேன் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா எண்ணெய் கூட கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து லைட்டாக வெண்ணெயை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். வெண்ணெய் கொஞ்சம் நிறையா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகள் வந்து எடுத்துக்கலாம். பீட் பண்ணி வச்ச முட்டையில் வந்து இப்போது இந்த ப்ரெட் துண்டுகளை இப்படி நல்லா 2 பக்கமும் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக இருக்கும் போது சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். நம்ம முட்டை பால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கலவையில் டிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ப்ரெட் துண்டுகளையே இப்படியே எடுத்து நீங்கள் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் மேலே அந்த முட்டை பால் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். அப்படியே அழகாக திருப்பி இன்னொரு பக்கம் போட்டுடலாம். நீங்கள் எண்ணெயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத விட நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேனில் இல்லைனா தோசைக்கல்ல நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும். இப்போது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டுகளையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு முட்டையை வச்சு நல்லா ஒரு டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒரு பப்ஸு சாப்பிட்ற ஃபீல் நமக்கு கிடைக்கும். பப்ஸுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணுற மாவை விட ப்ரெட்டில் நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக நம்ம வந்து பண்ணிடலாம். முட்டை ப்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி பஜ்ஜி போண்டா வடை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.